Good morning, dear students. How are you all? Hope you all are fine and safe. Students, in today's class, we'll be completing our second unit. இன்னைக்கு science classல நம்ம unit 2 matter and materials வந்து நம்ம complete பண்ணிடுவோம். Already நம்ம complete பண்ணிட்டோம். அப்படிதானே? See, look your book. Open to page number 100. அதில் நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் முடிய நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிதானே. இனி அந்த ட்ரை டு ஆன்சர் செஷன் இருக்கு. அப்புறம் அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட் பேசிஸில் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. அந்த ஆக்டிவிட்டி நம்ம பண்ணி பார்த்தா தான் அது இன்னும் நல்லா புரியும். சரியா, அது அவ்வளோதான் இருக்கு. அப்புறம் இவாலுவேஷன் பார்ட் வந்து நம்ம பார்க்கணும் அப்படிதானே. மற்றபடி நம்ம எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். போன வாரம் கொடுத்த ஹோம்ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சிங்களா? அதோட ஆன்சர் கீ பார்த்தீங்களா? ஆன்சர் கீ பார்த்து எழுதி வச்சிங்களா? பேஜ் நம்பர் 99ல இருக்கிற ஹோம்ஒர்க். அப்புறம் வந்து 1 or 2 அந்த ஆன்சர் த ஃபாலோயிங்கில் 5th கொஸ்டின் முடிச்சிங்களா? அதெல்லாம் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு ரிவிஷன் கம் மாதிரி தான் இருக்குது. ரிவிஷன் கம் லெசனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். ஸோ அது நீங்கள் நல்லா கிளியராக கவனிங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் இம்மீடியட் வரக்கூடிய நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டே உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு. புரிஞ்சுதா? நாளைக்கு உங்களுக்கு லீவு, ஃப்ரைடே மிலாடி நபி லீவ் கொடுத்துருக்கோம். ஸோ நாளைக்கு உட்காந்து ப்ராப்பராக படிங்க. நெக்ஸ்ட் வீக் இம்மீடியட்டாக உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அடுத்தது உங்கள் மேக்ஸ் சாப்டரும் ஈஸியாக முடிஞ்சிடும். அதுவும் உடனடி எக்ஸாம் இருக்கும். அதனால ப்ராப்பராக எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. ஓகே, படித்து டெஸ்ட் எழுதுகிறவங்க நல்ல மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கம்மா. அதே மாதிரி கண்டினியூ பண்ணி நல்ல மாதிரி டெஸ்ட் எழுதி நல்ல மார்க்ஸ் வாங்குங்க. சரியா? சரி. Unit 2 Matter and Materials. Today it's a revision class மாதிரி தான். Because all portions we have completed, only few left. Okay. See, reflection of light நான் ஞாபகம் இருக்கா? reflection of light ஒரு polished surface மேலே லைட் இன்சிடென்ட் ஆகும்போது அந்த லைட் வந்து எதிரொலிக்கும். அப்படிதானே? எதிரொலி கிரியேட் பண்ணும். திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆன இன்சிடென்ட் ஆன லைட் வந்து திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகும். ஞாபகம் இருக்கா? இப்படியெல்லாம் சர்ஃபேஸ் போட்டு லைட் வந்து பதிக்கும். அது வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகும். ஞாபகம் இருக்கா? அதுக்கூட பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் மிரர். மிரரோட ரிஃப்ளெக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பாலிஷ்டான ஒப்பேக்கான ஆப்ஜெக்ட்ஸில் மட்டும்தான் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும். டிரான்ஸ்பரண்டோ டிரான்ஸ்லூசன்லையோ நடக்காது. ஏன்னா அந்த லைட்டை கடத்தி விடும். அப்படிதானே? டிரான்ஸ்பரண்ட் வந்து ஃபுல் லைட்டையும் கடத்தி விடும். டிரான்ஸ்லூசன் வந்து பார்ட்லி லைட்டை கடத்தி விடும். அப்படிதானே? தட்ஸ் வை வி கேன் சி த்ரூ டிரான்ஸ்பேரண்டான மீடியம் வழி நம்ம பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு தெரியும். அப்படியே தெரியும் வெளியே என்ன இருக்குன்னு. அது வழியாக நம்ம பார்க்கும்போது ஆப்போசிட்டில் என்ன இருக்கோ அதை கம்ப்ளீட்டாக தெரியும். ஆனால் டிரான்ஸ்லூசன் வந்து பார்ட்லி தான் நமக்கு தெரியும். ஓரளவுக்கு தான் நமக்கு தெரியும். அப்படிதானே? அண்ட் ஒப்பேக்கில் சுத்தமாக தெரியாததுனால தான் அந்த லைட் வந்து அதில் இன்சிடென்ட் ஆகி அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. See this mirror. See your mobile screen, ma students. See, this girl is looking into the mirror. This is an opaque mirror. அப்படிதானே? It's an opaque mirror. Opaque medium தான் mirror. அதனால தான் இந்த பொண்ணு கண்ணு வழியா அவங்க லைட் வந்து அந்த மிரர் மேல பதிக்குது. அவளோட பிம்பத்தையே அவளால கண்ணுக்கூட பார்க்க முடியுது. புரிஞ்சுதா? The light rays from the eyes of this girl is incident on the glass surface of the mirror, and it is reflecting back to the girl's eyes, and she is seeing her reflection on the mirror. அவங்க பிம்பத்தையே வந்து அவங்க அந்த மிரர்ல பாக்குறாங்க. இப்ப புரிஞ்சுதா? பாலிஷ்டான சர்ஃபேஸ் மேல ஒளி வந்து எதிரொலிக்கிறது தான். ஒளி படும்போது அது எதிரொலியாய் நமக்கு தெரியறது தான் ரிஃப்ளெக்ஷன். ஓகே, அது நல்ல மாதிரி தெரியக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ்ல வந்து கண்ணால நம்ம பிம்பத்தை பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அந்த கிளீனான ரிவர் சர்ஃபேஸ் மேலே அப்படியே நம்ம முகம் பார்க்கும்போது நம்மளோட ஃபேஸ் நமக்கே தெரியும். அப்படிதானே? அது இல்லாத விஷயங்களோடு நம்ம பார்க்கும்போது என்ன
தெரியாது. சப்போஸ் வுட் மேல ஏதாவது மரக்கட்டை மேல பார்க்கும்போது நம்ம முகம் தெரியுமா? தெரியாது. அப்படிதானே? ஸோ அதுதான் ரிஃப்ளெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேபிள் எல்லாம் இருக்கு. அது சில டைம் வந்து கொஞ்சம் பாலிஷ்டான டேபிள், ஸ்மூத் சர்ஃபேஸா இருந்தா நம்ம ஃபேஸ் பார்க்கும்போது அந்த டேபிள்ல நம்ம ஃபேஸும் தெரியும். வுடன் இல்லாம பாலிஷ் பண்ண ஃபேஸஸ் இருக்கும்ல, பாலிஷ்டான இந்த இப்ப நிறைய இதெல்லாம் வருதுல்ல, பாலிஷ்டான மெட்டீரியல்ஸ்ல பண்ணக்கூடிய டேபிள்ஸ்ல எல்லாம் நம்ம ஃபேஸ் பார்க்கும்போது நம்ம ஃபேஸோட ரிஃப்ளெக்ஷன் லைட்டா சின்னதா தெரியும்ல, கிளியரா தெரியாது, லைட்டா தெரியும். அப்படிதானே? அதுதான் ரிஃப்ளெக்ஷன். ஞாபகம் இருக்கா? இந்த இமேஜஸ்னா என்னன்னு படிச்சு வைங்க. ஒன் வேர்டுக்கெல்லாம் வந்தா எழுதணும். பின்னாடி இருக்கிற ஒன் வேர்ட் மட்டும்தான் படிக்கணும் அப்படின்றது கிடையாது. புக் பூரா நம்ம வாசிச்சு வைக்கணும். அப்பதான் ஈஸியா இருக்கும். சரி, அப்போ அதுதான் ரிஃப்ளெக்ஷன்னா என்ன? The bouncing of light by any smooth surface of all polished surface is called reflection. இதோட கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் வந்து கொடுத்திருந்தேன். ஞாபகம் இருக்கா உங்க எல்லாருக்கும்? சரி. When you look into the mirror, you can see your own face on the mirror. What you see is a reflection of your face in front of the mirror. These reflections are formed by light and they are called images. நம்ம மிரர் வழியா பார்க்குற எல்லாமே வந்து இமேஜஸ் தான். ஓகே, சரி. அந்த இமேஜஸ்ங்கிறது ஞாபகமா வச்சுக்கோங்க. ட்ரை டு ஆன்சர் அந்த போர்ஷன்ல இருந்து தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். Try to see your face on some materials like mirror, exam pad, new stainless steel, plate, tabletop and water in a plate. What are the materials that show your face clearly? Do you know why? என்னென்ன மெட்டீரியல்ஸ் வழியா நம்ம முகத்தை பார்க்க சொல்லியிருக்காங்கம்மா? ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி. மிரர், எக்ஸாம் பேட். மிரர்னா உங்களுக்கு தெரியும், கண்ணாடி. எக்ஸாம் பேட் உங்களுக்கு தெரியும், உங்க வச்சு எழுதுவீங்கல்ல, கார்ட்போர்டு. அதுதான். நியூ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட். புது பிளேட் நம்ம வீட்டில் இருக்குன்னா அதில் நம்ம முகம் பார்க்கணும். அப்புறம் டேபிள் டாப், ஏதாவது ஒரு டேபிளோட டாப். அப்புறம் ஒரு பிளேட்ல, புது பிளேட் இல்லைன்னா பழைய ஸ்டீல் பிளேட்ல வந்து கொஞ்சம் தண்ணி பிடிச்சி அதுல நீங்க முகம் பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. எது வழியா பார்க்கும்போது உங்க முகம் கிளியரா, உங்க முகம் அழகா தெரியக்கூடிய, அழகு மீன்ஸ் வாட்? கிளியரா அப்படியே உங்க முகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தெரியக்கூடிய பிம்பம் ஏற்படுத்தக்கூடிய மெட்டீரியல் எது? இதுல எது? எக்ஸாம் பேட்லோடு பார்த்தா தெரியுமா? தெரியவே தெரியாது. நியூ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்லோடு பார்த்தா தெரியும், அப்படிதானே? ஆனா அப்படியே நம்ம முகத்துல என்ன பிம்பிள்ஸ் இருக்கா, சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் இருக்கா, எல்லாமே உங்களுக்கு தெரியுமா? தெரியும், கொஞ்சம் பிளர்டா தெரியும், அப்படிதானே? ரொம்ப கிளியர் இமேஜா இருக்காது, ஓரளவுக்கு கிளியர் இமேஜா இருக்கும், அப்படிதானே? அண்ட் டேபிள் டாப் மேல இப்போ வுட்டால செஞ்ச டேபிள் டாப்னா சுத்தமா தெரியாது, பாலிஷ் சர்ஃபேஸ்னா பிளர்டா தெரியும். அப்புறம் வாட்டர் இன் அ பிளேட்ல வாட்டர் வந்து நிரப்பி வச்சு நீங்க ஃபேஸ் பாருங்க, கரெக்டா நல்ல மாதிரி அழகா தெரியுமா, அப்படியே தெரியுமா, இல்ல வேற மாதிரி பிளர்டா தான் தெரியுமான்றதை செக் பண்ணுங்க. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் அவைலபிள் தான். ஆக்டிவிட்டி பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்து இந்த ஆன்சரை படிக்கிறது தான் சிறப்பான விஷயம். ஏன்னா நமக்கு மறக்கவே மறக்காது. புரிஞ்சுதா? வாட் ஆர் த மெட்டீரியல்ஸ் தட் ஷோ யுவர் ஃபேஸ் கிளியர்லி? டூ யூ நோ வை? எந்தெந்த மெட்டீரியல்ஸ் கிளியர் ஃபேஸ் காட்டும், எந்தெந்த மெட்டீரியல் ஃபேஸே காட்டும்? ஃபேஸ் காட்டக்கூடியது நியூ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்லோடி தெரியும், வாட்டர் இன் பிளேட்லோடி தெரியும். ரொம்ப பாலிஷ்டான, ரொம்ப வேற வுட் இல்லாம வேற ஏதாவது டேபிள் டாப்பா இருந்தா அதோட தெரியும். ஆனா எல்லாமே பிளர்ட் இமேஜ், கிளியர் இல்லாத பிளர்ரா தான் நமக்கு தெரியும், அப்படியே மங்கலா தான் தெரியும், அப்படிதானே? கிளியரா தெரியக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் இதுல எது? ஒரே ஒரு மெட்டீரியல், மிரர் மட்டும்தான், கண்ணாடி. அது மட்டும்தான் கிளியரா தெரியும், அப்படிதானே? மிரர் மட்டும்தானே? ஏன் தெரியுமா? நம்ம மிரர் பின்னாடி ஒரு சில்வர் கோட்டிங் இருக்கு, மெர்க்குரி லைக் சில்வர் கோட்டிங் இருக்கு. அந்த சில்வர் கோட்டிங் நியர்லி 99% ஆஃப் லைட்டையும் திருப்பி ரிஃப்ளெக்ட் பண்ணும். இன்சிடென்ட் ஆகிற லைட், நம்ம கண்ணு வழியா பார்க்கக்கூடிய இந்த லைட், இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க. இந்த கண்ணு வழியா நம்ம பார்க்கக்கூடிய லைட் வந்து about 99% அந்த மிரருக்கு பின்னாடி ஒரு சில்வர் கலர் கோட்டிங் இருக்கும். சில்வர் மெர்க்குரி கோட்டிங் மாதிரி ஒரு சில்வர் கோட்டிங் இருக்கும். அது வந்து 99% ஆஃப் லைட்டையும் அது வந்து திருப்பி எமிட் பண்ணும்.
அதாவது நம்ம பாடியில ரிஃப்ளெக்ட், நம்ம ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கிற ஃபுல் லைட்டும் அப்படியே கண்ணாடி மேல பதிஞ்சு அது அப்படியே அந்த சில்வர் கோட்டிங்கோட இந்த இதனால அது அப்படியே நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணி, ஏன்னா முகம் பார்க்கக்கூடியதுதான் கண்ணாடி, அப்படிதானே? அதோட கண்ணாடியோட யூசேஜே என்ன? முகம் பார்க்கிறதுக்கு. அப்ப அது கிளியரா காட்டுமா காட்டாதா? கண்டிப்பா கிளியரா காட்டும். எதனால கிளியரா காட்டும்னா, அது மிரரோட பின்னாடி ஒரு சில்வர் கோட்டிங் இருக்கு. அது அபவுட் 99% ஆஃப் லைட்டையும் ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த மாதிரி ஒரு மெர்க்குரி கோட்டிங் மாதிரி. ஸோ அதுதான் அதனால தான் நம்மளோட முகம் கிளியரா கண்ணாடியில தெரியுது. இதுல கொடுத்திருக்கிற வேற எந்த மெட்டீரியலை கம்பேர் பண்ணும்போதும் மிரர்ல அழகான என்ன கிளியரா தெரியறதுக்கான ஒரே காரணம் அது அதுக்கு சில்வர் கோட்டிங் இருக்குது. புரிஞ்சுதா? ஓகே தானே? சரி, பின்னாடி ஆன்சர் கொடுத்துருக்கேன், நம்ம வாசிக்கலாம். சரி, இனி அடுத்த ஆக்டிவிட்டி. இந்த ஆக்டிவிட்டியில இந்த பிக்சர் பாருங்க. See your mobile screen. See the picture which I am circling now. Now see that same picture in your book. புக்ல அதே பிக்சர் பாருங்க. 3 பசங்க ஒரு டார்க் ரூம்ல 3 பிள்ளைங்க நிக்கிறாங்க. அந்த டார்க் ரூம்ல ஒரு பையன் டார்ச் அடிச்சிட்டு இருக்கான். அந்த டார்ச் லைட் ஒரு பொண்ணு கண்ணாடி ஹோல்ட் பண்ணிருக்கா, ஒரு பொண்ணு மிரர் ஹோல்ட் பண்ணிருக்கா. அந்த மிரர்ல இன்சிடென்ட் ஆகி இன்னொரு பையன் அந்த சைட்ல நிக்கிறான், வயலட் கலர் ஷர்ட் போட்டுட்டு. அந்த பையனோட நெஞ்சில அந்த லைட் இன்சிடென்ட் ஆகுது. இதுதான் அந்த ஆக்டிவிட்டி. பாருங்க, plain mirror and torch light மட்டும்தான் needed. How to do? Make your room dark by closing the door and windows. Ask your friend to hold a mirror in his or her hand at one corner of the room. Stand at another corner with a torch in your hand. Switch it on, direct the light. என்ன ஆகும்? நீங்க கொஞ்சம் டோர்ஸ் கம்ப்ளீட்டா க்ளோஸ்ட் ஆனா கொஞ்சம் டார்க் ஆன ரூம்ல நிக்கிறீங்கன்னு வைங்க. நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸும், இல்ல நீங்களும் உங்க சிஸ்டர், பிரதர் எல்லாரும் சேர்ந்து நிக்கிறீங்க. 3 பேர் நிக்கிறீங்க. ஒரு ஆள் டார்ச் அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு ஆள் அந்த டார்ச் அடிக்கிற இடத்துக்கு இன்னொரு கார்னர்ல போய், ஆப்போசிட் கார்னர்ல போய் ஒரு மிரர் ஹோல்ட் பண்ணிட்டு நிக்கிறீங்க. கையில ஒரு கண்ணாடி வச்சிருக்கீங்க. இன்னொரு ஆள் அங்க சும்மா அந்த வேறொரு கார்னர்ல சும்மா நிக்கிறீங்க. 3 கார்னர்ஸ்ல அப்படி நிக்கிறீங்க. ரூமோட 3 கார்னர்ஸ்ல போய் நிக்கிறீங்க. அப்போ இந்த டார்ச்ல இருந்து போற லைட் பாருங்க, உங்க பிக்சர் பாருங்க. டார்ச்ல இருந்து போற லைட் கண்ணாடி மேல பதிஞ்சு, அதுக்கப்புறம் அந்த வேறொரு ஆள் சும்மா நிப்பாங்கல்ல, அவங்களோட பாடியில அந்த லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அந்த எதிரொலி அந்த டார்ச்ல ஒளி டார்ச்ல இருந்து புறப்பட்டு, அந்த டார்ச்ங்கிற லைட் சோர்ஸ்ல இருந்து புறப்பட்டு மிரர்ங்கிற அந்த பிளெயின் சர்ஃபேஸ்ல இன்சிடென்ட் ஆகி அங்க இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு எதிரொலி பட்டு இன்னொரு பையனோட அந்த பாடியில பதிக்குது. அந்த எதிரொலிச்ச லைட் அந்த இன்னொரு பையனோட பாடியில தெரியுது. அப்ப இதுல நம்ம மெதுவா அந்த டார்ச்சை மேல இழுத்து கண்ணாடியே மேல தூக்கணும்னா என்ன ஆகும்? லைட் சேஞ்ச் ஆகும். டைரக்ஷன் ஆஃப் லைட் சேஞ்ச் ஆகுமா? ஆமா, கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். அப்படிதானே? எப்படி அந்த டார்ச்சோட மூவ்மெண்ட் மேல போகுதோ, அப்ப நம்ம அந்த லைட்டையும் மேல தூக்கணும்னா, மிரரை மேல தூக்கணும்னா என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். டைரக்ஷன் ஆஃப் லைட் சேஞ்ச் ஆகுமா? இல்ல மிரர் அங்கேயே வச்சிட்டு இருந்தோம்னா அந்த மிரர்ல போய் இப்போ டார்ச்சை ரொம்ப மேல பிடிச்சிட்டோம், தலைக்கு மேல பிடிச்சிட்டோம். ஆனா மிரர் கையில கீழே தான் வச்சிருக்கீங்க, வயிற்றுக்கு நேர் பகுதியில இருக்கு. அப்போ தெரியுமா? அந்த லைட் போய் இன்சிடென்ட் ஆகுமா அந்த பையனோட உடம்புல? ஆகாது. இது நம்ம ஸ்கூல்ல இருந்திருந்தா இன்னும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். சரி, இப்போ உங்களுக்கு புரியும். இந்த பிக்சர் அப்படியே ஞாபகப்படுத்தி வீட்டுல 3 பேர் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சும்மா பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பண்ணி பாருங்க. ரொம்ப 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 இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த லைட் இன்சிடென்ட் ஆகும்போது எந்த டிரெக்ஷன்ல லைட் மிரர் மேல இன்சிடென்ட் ஆகுதோ அப்பதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒருவேளை லைட் மிரர் மேல பதிக்கல அப்படின்னா அந்த யாரோட உடம்பு மேல அந்த டார்ச் லைட் அடிக்கிறாங்களோ அவங்க உடம்பு மேலதான் படும். அப்படிதானே? அந்த டார்ச் லைட்டோட வெட்டம் அந்த ஒளி யார் மிரர் ஹோல்ட் பண்ணிருக்காங்க அவங்க மேல அப்படி பதிக்கும், அந்த மிரர்ல போய் இன்சிடென்ட் ஆகாம. அப்ப லைட்டுக்கு நேரம் நம்ம மிரர் கொண்டு வச்சோம்னா இன்னொரு ஆள் நிப்பாங்கல்ல, அவங்க பாடி மேல அந்த ரிஃப்ளெக்டட் லைட்டோட ரே இன்சிடென்ட் ஆகும். ஓகே, அதுதான்.
ஸோ அதான் அவங்க கேட்டிருக்காங்க, when you change the angle of mirror what happens to the light? மிரரோட ஆங்கிள் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணும்போது லைட்டுக்கு என்ன ஆகும்? the light changes the direction. அப்படிதானே? லைட் வந்து இன்சிடென்ட் ஆகாது. அந்த மிரர்ல வந்து லைட் பதிக்காததுனால லைட் வந்து இன்சிடென்ட் ஆகாது. the light changes the direction and it does not have, what is that? It does not have reflection and it does not produces reflection on other body. வேற ஒரு பாடி பார்ட், வேற ஒரு பையனோட பாடி பார்ட்ல கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகாது. அது மிரர் இருக்கிற டிரெக்ஷன்ல நம்ம லைட் அடிச்சா மட்டும்தான் அந்த மிரர்ல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். the light does not get reflected, it gets reflected on the person who is holding the mirror. Okay. Then are you able to direct the reflected light using mirror? Yes, we can direct the light using mirror. Mirror use பண்ணி நம்ம மிரர் மேலே கீழே வந்து மூவ் பண்ணோம்னா நம்ம ரிஃப்ளெக்டட் லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிற லைட்டோட டிரெக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகலாம். நம்ம மிரரை மேலே தூக்கி டார்ச்சை மேலே தூக்குனோம்னா என்ன ஆகும்? ரிஃப்ளெக்டட் லைட் வந்து வேற ஏதோ ஒரு பாகத்துல அந்த பையனோட நெஞ்சு பகுதிக்கு மேலே வந்து இன்சிடென்ட் ஆகும். இல்லை ரொம்ப கீழே வச்சுட்டோம்னா கால் பகுதிக்கு பக்கத்தில் இன்சிடென்ட் ஆகும். ஓகே, ஸோ இது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பண்ணாமல் நம்ம யோசிக்கணும்னா இந்த எக்ஸசைஸை வந்து செஞ்சு பார்த்தா தான் தெரியும். ஓகே, சரி, அதான். When you change the angle of mirror, what happens to light? The direction of light changes. The direction of light changes. அது நான் சிம்பிளா கொடுத்துருக்கேன். கிளியரா சொல்ல போனா டைரக்ஷன் ஆஃப் லைட் வந்து சேஞ்ச் ஆகி என்ன ஆகும்? ரிஃப்ளெக்ஷன் வந்து இன்னொரு ஆள் பாடியில வந்து நடக்காது. ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த லைட் வந்து நேரடியா போய் இன்னொரு ஆளோட பாடியில தான் மோதும். மற்றபடி மிரர்ல இருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இன்னொரு ஆளோட பாடிக்கு அந்த ரிஃப்ளெக்டட் ரே வந்து இன்சிடென்ட் ஆகுது. புரிஞ்சுதா? சரி. ஆர் யூ ஏபிள் டு டைரக்ட் த ரிஃப்ளெக்டட் லைட் யூசிங் மிரர்ஸ்? எஸ், வி ஆர் ஏபிள் டு டைரக்ட். எஸ்ன்னு மட்டும் எழுதுங்க. இந்த ஆன்சரை எழுதி எடுங்க. See this answer and take it down. Write it with the pencil in your book itself. Okay. Okay, next. See, more to know factsல இது வந்து நான் 90 பேஜ் நம்பர் 99ல போன தடவை கொடுத்த ஆன்சர்ஸ். அதுக்கு முன்னாடி அந்த more to know facts பாருங்க. பேஜ் நம்பர் 101. Mirrors can reflect sound waves too. So they were used in Second World War to detect sounds coming from enemy aircraft. அதாவது வேர்ல்ட் வார் டைம்ல, செகண்ட் வேர்ல்ட் வார் டைம்ல வந்து மிரர்ஸ் வந்து ஒரு வெப்பனா யூஸ் பண்ணியிருக்காங்க. எதனால தெரியுமா? மிரர்ஸ் தான் வெப்பன் கிடையாது, ஒரு ஐடென்டிஃபைங் ஆப்ஜெக்ட் டு ஐடென்டிஃபை எனிமீஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதுக்கு வந்து சவுண்ட் வேவ்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு மிரர்ஸ்க்கு. ஓகே, சவுண்ட் வேவ்ஸை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ செகண்ட் வேர்ல்ட் வார்ல வந்து இந்த மிரர்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க டு டிடெக்ட் த எனிமி ஏர்கிராஃப்ட். எனிமி ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து ஏன்னா அப்போ மிசைல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுல ஏர்கிராஃப்ட்ஸ் வந்து பாம்ஸ் வந்து ட்ராப் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். எனிமீஸோட ஏர்கிராஃப்ட்ஸ் ரெண்டு இடங்கள் வந்து சண்டை போடும்போது, ரெண்டு நாடுகள் சேர்ந்து சண்டை போடும்போது அந்த எனிமி நாட்டில இருந்து ஏர்கிராஃப்ட்ஸ்ல இருந்து பாம்ஸ் எல்லாம் வருதுன்னு வைங்க. இந்த மிரர் வந்து வச்சிருக்கிற அந்த மிரர் ஒரு பொசிஷன்ல வச்சிருப்பாங்க. அந்த எனிமியோட ஏர்கிராஃப்ட் வர டைம்ல வரும்போதே இந்த எதிர் ஒலிய வந்து சவுண்ட் வேவ்ஸை டிடெக்ட், ஒலி கிடையாது, சவுண்ட் வேவ்ஸை டிடெக்ட் பண்றதுக்கான கெப்பாசிட்டி இருக்கிறதுனால அந்த ஒலி போய் எதிரொலி, சின்ன ஒரு எதிரொலி வந்து மிரர்ல ஏற்படுத்தும். அப்போ ஒலி மட்டும் இல்ல, ஒலி கூட டிடெக்ட் பண்றதுக்கான கெப்பாசிட்டி மிரர்ஸ்க்கு இருக்கிறதுனால அது வந்து ஏதோ ஒரு இன்கமிங் ஏதோ ஒரு ஏர்கிராஃப்ட் வருதுன்னு, அது ஏதாவது டெக்னிக்கலி பிசிக்ஸ் சயின்டிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்கல்ல, அப்போ அவங்க ஏதாவது ட்ரிக்கி வேல வந்து வச்சிருப்பாங்க. என்ன மாதிரி ஏதாவது இப்போ இந்த சவுண்ட் வேவ் வந்து ஹிட் ஆச்சு, அப்போ ஏதாவது ஒரு சென்சிங் டிவைஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. ப்ராக்டிக்கலி சென்சிங் ஆகிற ஒரு டிவைஸ் மாதிரி ஏதாவது வச்சிருப்பாங்க. அந்த டிவைஸ்ல போய் வரும்போது
ஏதோ ஏர்கிராஃப்ட் எனிமி ஏர்கிராஃப்ட் வருது, நம்ம ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஏர்லி டிடெக்ஷனுக்காக இந்த மிரர்ஸை வந்து பயன்படுத்தினாங்களாம் செகண்ட் வேர்ல்ட் வார்ல. அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ் நம்பர் 99ல இருக்கிற இந்த இதை எழுதினீங்களா பாருங்க. டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அலோவ் லைட் டு பாஸ் த்ரூ them. Translucent objects allow some light to pass through them. Opaque objects allow. Opaque objects do not allow. Allow-வை கட் பண்ணுங்க, அது நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தான் அப்படி கொடுத்துருக்காங்க. do not allow light to pass through them. எந்த விதமான லைட்ஸையும் அதுக்குள்ள வந்து பாஸ் பண்றதுக்கு அலோவ் பண்ணாது. சரியா? சரி, அடுத்தது ரைட் வெதர் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூசன்ட் ஆர் ஒப்பேக். இது வந்து சாஸ் பாட்டில், அது வந்து ஒப்பேக் தான், அதுல எந்த லைட்டும் பாஸ் ஆகாது. சாஸ் பாட்டில் இருந்தா பாருங்க, ஒப்பேக் தான் அது. இது வந்து டிரான்ஸ்பரண்ட்னு எழுதி வைக்க கூடாது. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், கலர்ட் கிளாஸ் நம்ம சர்ச்ல எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. கலர்ட் கிளாஸ் வந்து டிரான்ஸ்லூசன்ட் தான். இந்த ஃபிஷ் டேங்க் வந்து டிரான்ஸ்பரண்ட், ஏன்னா அது ஒரு பிளெயின் கிளாஸ் தான். அப்போ அது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கு, அதனால தான் நம்ம ஃபிஷ் டேங்கே வச்சிருக்கோம். அப்படிதானே? உள்ள இருக்கிற மீன் எல்லாம் அழகா வெளியில தெரியணும்னா டிரான்ஸ்பரண்டான கிளாஸா இருந்தா மட்டும்தான் அழகா இருக்கும். அப்படிதானே? அதே மாதிரி ஒரு கிளாஸ் பவுல், அதுவுமே டிரான்ஸ்பரண்ட் தான். இது ஒப்பேக். உடன் வந்து உட் வழியா ஏதாவது ஆப்போசிட்ல இருக்கிற மெட்டீரியல் தெரியுமா? தெரியவே தெரியாது, அது ஒப்பேக். ஸ்னோ வந்து ஆல்ரெடி உங்க புக்லே இருக்கு டிரான்ஸ்பரண்ட்னு, சாரி டிரான்ஸ்லூசன்ட், அதனால இதோட ஆன்சர் வந்து டிரான்ஸ்லூசன்ட். நெக்ஸ்ட் இந்த ஃபைண்ட் தி ஆட் ஒன் பாருங்க. பேஜ் நம்பர் 101ல இருக்கிற ஃபைண்ட் தி ஆட் ஒன். பிரிக், ஸ்கொயர், சில்க் க்ளாத், பைனாப்பிள். இதுல எது ஆட்? பிரிக் என்னன்னு தெரியும், ஸ்கொயர் என்னன்னு தெரியும், இதுக்கு சம்மந்தமே இல்லாம பைனாப்பிள் வந்திருக்கு. அப்படிதானே? அதான் பைனாப்பிள் தான் ஆட் ஒன். டிக் த பைனாப்பிள். சர்க்கிள் பண்ணுங்க பைனாப்பிள். ஸ்டோன், ரப்பர் பேண்ட், சைக்கிள் டியூப், எலக்ட்ரிக் ஒயர். இதுல ரப்பர் பேண்ட், சைக்கிள் டியூப், எலக்ட்ரிக் ஒயர் இதெல்லாமே ஃப்ளெக்சிபிள் மெட்டீரியல்ஸ்குள்ள வந்துடும். ஸ்டோன் தான் ஃப்ளெக்சிபிள் இல்லை. ஸோ ஸ்டோனை வந்து சர்க்கிள் பண்ணிக்கோங்க. அடுத்தது சன், கேண்டில், டார்ச், பென். இதுல சன், கேண்டில் அண்ட் டார்ச் இது மூணும் லைட் சோர்சஸ். புரிஞ்சுதா? அது 3 லைட் சோர்சஸ். அப்ப பென் தான் லைட் சோர்சஸ் இல்ல. பெண்ணுக்கு வந்து லைட் வந்து உருவாக்குற ஏதாவது ஒரு சோர்ஸ் இருக்கா? கிடையாது. அப்ப பெண்ணை வந்து டிக் பண்ணுங்க. இதுல பைனாப்பிள், இதுல ஸ்டோன், இதுல பென். அடுத்து அம்ப்ரெல்லா, ஸ்பாஞ்ச், ரெயின்கோட், ஜர்க்கின். இதுல அம்ப்ரெல்லாவும் ரெயின்கோட்டும் ஜர்க்கினும் என்னன்னு தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்சோம். அது வந்து என்ன? ரெயின்கோட் எல்லாம் என்னன்னு படிச்சிருக்கோம். வாட்டரை வந்து அதுல என்டர் பண்ண முடியாத அளவுக்கு பாதுகாக்கக்கூடிய வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ். அம்ப்ரெல்லா, என்ன, ரெயின்கோட், ஜர்க்கின் எல்லாம். அதுல ஸ்பாஞ்ச் மட்டும்தான் அப்படி கிடையாது. ஸ்பாஞ்சுக்குள்ள நம்ம தண்ணி ஊத்துனா ஸ்பாஞ்சே நனைஞ்சிரும். ஆனா அம்ப்ரெல்லாவோ ரெயின்கோட்டோ ஜர்க்கினோ வந்து நம்ம ஜர்க்கின்ஸ்னா அந்த ரெயின்கோட் இதுல இருக்கும், மெட்டீரியல்ல இருக்கும் ஜர்க்கின். அந்த மாதிரி ஜர்க்கின்ஸா இருந்ததுன்னா உள்ள வந்து வாட்டர் என்டர் ஆகாது. வாட்டர் ப்ரூஃப் ஆன விஷயங்கள் தான் இந்த மூணுமே, அம்ப்ரெல்லா, ரெயின்கோட் அண்ட் ஜர்க்கின். அடுத்தது கிளாஸ் பாட்டில், எக்ஸாம் பேட், பேப்பர் பிளேட், வுடன் போர்ட். இதுல கிளாஸ் பாட்டில், எக்ஸாம் பேட், வுடன் போர்ட் இதெல்லாமே என்ன? பேப்பர் பிளேட் இதெல்லாம் என்ன தெரியுமா? எக்ஸாம் பேடும் பேப்பர் பிளேட்டும் வுடன் போர்டும் என்னம்மா? ஸ்மூத் அண்ட் ரஃப்னு ஒன்று படித்தோம், ஞாபகம் இருக்கா? ஸ்மூத் மெட்டீரியல்ஸ் அண்ட் ரஃப் மெட்டீரியல்ஸ். அதில் எக்ஸாம் பேட், பேப்பர் பிளேட், வுடன் போர்டெல்லாம் கொஞ்சம் ரஃப் ஆனது. மற்றது மட்டும்தான் ரஃப் ஸ்மூத் தானே. அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கரடு முரடான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாதது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாதது எது? கிளாஸ் பாட்டில். கிளாஸ் பாட்டில் அப்படியே ஸ்மூத்தாக இருக்கும். புரிஞ்சுதா? அது மட்டும் இல்ல, கிளாஸ் பாட்டில் வந்து டியூரபிலிட்டி கம்மி, போட்டு உடைச்சா உடஞ்சிரும். இந்த எக்ஸாம் பேடோ பேப்பர் பிளேட்டோ வுடன் போர்டோ வந்து போட்டு கீழே உடைச்சா உடையாது. டியூரபிளான விஷயங்கள். மற்றது வந்து சீக்கிரமா உடையக்கூடியது கிளாஸ் பாட்டில். புரிஞ்சுதா? அதனால அதுதான்
odd one, so circle the glass bottle. Next one, materials which can be compressed or cut easily are called what? ஈஸியாக கம்ப்ரெஸ் பண்ண முடியறதும் ஈஸியாக கட் பண்ண முடியறதும் என்ன? பாருங்க உங்க புக்ல பாருங்க, ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மெட்டீரியல்ஸ்ல சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் தானே, அப்போ சாஃப்ட் மெட்டீரியல்ஸ். கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், டல் மெட்டீரியல்ஸா ஷைனி மெட்டீரியல்ஸா? ஷைனி மெட்டீரியல்ஸ், SHINY. Materials which can be bent or stretch easily are called, இப்போ நம்ம பார்த்தோம் அந்த ரப்பர் பேண்ட் இதுல flexible, அப்படிதானே? பெண்டும் ஸ்ட்ரெச்சும் பண்ண முடியறது, அது என்ன? that are called flexible, easily flexible. வளைக்க நெளிக்க முடியறதெல்லாம் தான் இந்த ரப்பர் பேண்ட், எலக்ட்ரிக் வயர், சைக்கிள் டியூப் எல்லாமே, அப்படிதானே? டேஷ் ஆப்ஜெக்ட்ஸ் allow all light to pass through them. எல்லா லைட்டையும் அலோவ் பண்ற மீடியம் எது? டிரான்ஸ்பேரண்டா, டிரான்ஸ்லூசண்டா, இல்ல ஒப்பேக்கா? Transparent. Transparentனு எழுதணும். Dash is the natural source that stimulates sight and make things visible. Natural source of light எதுமா? இந்த உலகத்திலே natural source ஆன light எது? Which we get from the sky. Which is the natural source of light in this earth? On this earth. Which one is the natural source of light? Sun is the natural source of light, okay? Only sun has that natural எமிட்டிங் லைட். வேற எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான். கேண்டில்ல இருந்துனாலும் நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல்னா என்னன்னு தெரியும்ல? நேச்சுரல்னா நேச்சுரல், இயற்கையானது. செயற்கையா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் கேண்டில்ல இருந்து, அப்புறம் வந்து என்ன, டியூப் லைட்ல இருந்து, இல்ல வந்து விளக்குல இருந்து, நிறைய இப்போ நிறைய விஷயங்கள் வந்திருக்கு, அப்படிதானே? ஆல்டர்னேட் ஆஃப் லைட்ஸ். ஸோ அந்த மாதிரி லைட்ஸ் எல்லாம் ஆர்டிஃபிஷியல், ஆனால் சன் மட்டும்தான் நேச்சுரல். இதில் அடுத்தது மேட்ச் த ஃபாலோயிங். லைட் சோர்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் சன். அடுத்தது வாட்டர் ப்ரூஃப். வாட்டர் ப்ரூஃப் எது? கிளாஸா, வெஜிடபிள் ஆயிலா, மெட்டலா, ரெயின் கோட்டா? ரெயின் கோட் தான் வாட்டர் ப்ரூஃப். அடுத்தது டிரான்ஸ்பெரண்ட் எது? டிரான்ஸ்பெரண்ட் எதுமா? விச் இஸ் டிரான்ஸ்பெரண்ட்? கிளாஸ் தான் டிரான்ஸ்பெரண்ட். அடுத்தது டிரான்ஸ்லூசன்ட், வெஜிடபிள் ஆயில், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஒப்பேக், மெட்டல். இது எல்லாமே உங்க புக்லே இருக்கிறதா? சரியா? கீழே வந்து ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். we cannot compress, cut or bend the rough materials easily. கரெக்டா? ரஃப் மெட்டீரியல்ஸை நம்மளால கம்ப்ரெஸ் பண்ணவோ, கட் பண்ணவோ, பெண்ட் பண்ணவோ முடியாது. கரெக்ட் தானே? அப்போ ட்ரூ. டல் மெட்டீரியல்ஸ் ரிஃப்ளெக்ட் லைட், அப்படியா? டல் மெட்டீரியல்ஸ் லைட் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுமா? கிடையாது, அது ஃபால்ஸ். அடுத்து சாண்ட் பேப்பர் இஸ் அ குட் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்மூத் மெட்டீரியல்ஸ். சாண்ட் பேப்பரே வந்து ரஃப்பான ஒரு சர்ஃபேஸை உரைச்சி ஸ்மூத் ஆக்குறதுக்கான ஒரு மெட்டீரியல் தான். சாண்ட் பேப்பர்னா என்னன்னு தெரியும்ல? நம்ம ரூஃப் எல்லாம், வால்ஸ் எல்லாம் வந்து சாஃபன் பண்ணுறதுக்கு, அதை வந்து ஸ்மூதன் பண்ணுறதுக்கு அப்படியே சாண்ட் பேப்பர் வச்சு அப்படி உரைப்போம், அதுதான் சாண்ட் பேப்பர். ஓகே, நெக்ஸ்ட் சி, ஐ ஹவ் given the answers. Just check out. First one answer வந்து pineapple, stone, pen, sponge, glass bottle. அடுத்தது soft materials, shiny, flexible materials, transparent, sun. Numbers கொடுத்திருக்கேன், பார்த்து எழுதிக்கோங்க. True or false பாருங்க. Opaque objects do not allow light to pass through them. True. Mirrors change the direction of light that fall on them. True. புரிஞ்சுதா? See, matter and materials ஓட first activity, page number 98ல ஒரு question கொடுத்திருந்த, do you have a raincoat, what is its uses? அதோட ஆன்சர் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உள்ளது, ரிவிஷன்றதுனால நான் எடுத்து போட்டிருக்கேன். பீல் உள்ள ஆரஞ்சு தான் ஃப்ளோட் ஆகும், மற்றது வந்து பீல் இல்லாதது வந்து சிங்க் ஆகும். அடுத்தது ஆன்சர் த ஃபாலோயிங். why can you say, எதனால வந்து when can you say that the material is வாட்டர் ப்ரூஃப்னு எப்போ சொல்ல முடியும்? வாட்டர் வந்து அலோவ் பண்ணாம இருந்தா, எக்ஸாம்பிள் ரெயின் கோட். அடுத்தது இதோட ஆன்சர் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கு பேஜ் நம்பர் 99ல. எதனால நம்ம திங்க் அண்ட் ஆன்சர். why should we build the walls and with houses with bricks-னால, கிளாஸ்னால எதனால பில்ட் பண்ண முடியாது? உங்களுக்கே தெரியும், கிளாஸ் வச்சு பில்ட் பண்ணி உள்ள நிம்மதியா இருக்க முடியுமாமா? சொல்லுங்க. யாராவது கல் எடுத்து எரிஞ்சாலே போயிடுச்சு, அந்த பாயிண்டே போயிடுச்சு. முதல்ல ஸ்ட்ராங்கே இல்லை.
அப்புறம் கிளாஸ் வந்து ஃபுல் லைட்டையும் வந்து எதனால டிரான்ஸ்பரண்ட் ஒப்பேக்குன்னு கேட்டிருக்காங்க. அதனால அந்த பாயிண்ட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்றோம். ஏன்னா பிரிக்ஸ் வந்து ஒப்பேக் மீடியம். அப்ப லைட்டை உள்ள கடத்தாது, அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி வெளியே தான் தள்ளும். அப்படிதானே லைட்டை. அப்ப ஆனா கிளாஸ்னா ஃபுல் இப்ப காலையில சூரியன் உதிச்ச உடனே ஃபுல் சன் ரேஸும் வந்து கிளாஸ் வழியா உள்ளதான் வரும். அப்ப என்ன ஆகும்? கிளாஸ் பிரேக் ஆக சான்சஸும் இருக்கு. அதுவும் இருக்கு. உள்ள இருக்கிறவங்க சூட்ல இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது. அதான் அந்த ஆன்சர் கொடுத்திருக்கேன். We build our houses with bricks because it does not allow light to pass through the house as it's opaque, and so there will be a temperature control. டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா லைட் வந்து உள்ள போக முடியாது, பாஸ் பண்ண முடியாது. as light cannot pass through the bricks, it will not allow the light to get in, and there will be a temperature control, and it keeps the place cool and safe. Also, brick is a hard material and makes the building more safe. Glass வந்து ஈஸியா durability இல்ல, வந்து broken into fragments பீசஸா broke ஆகிற கெப்பாசிட்டி உள்ளதுதான் கிளாஸ். ஸோ நம்ம கிளாஸ்ல எல்லாம் வீடு கட்டி இருக்க முடியாது. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 100ல இருக்கக்கூடியது இன்னைக்கு கிளாஸ்ல போனது. ட்ரை டு see your face on some materials. நான் சொல்லியிருந்தேன் we may see our face on some materials like new stainless steel plate, water. இதெல்லாம் பார்க்க முடியும். ஆனா எப்படிதான் பார்க்க முடியும்? பிளர்ட் இமேஜா தான், பிளர்டா மங்கலா தான் தெரியும், கிளீனா தெரியாது. கிளியரா தெரியணும்னா only you can see that through the mirror, but we can see our face clearly in mirror when compared to others, as mirror is made of smooth glass surface and has a silver coating behind it which reflects 99% of the light that falls on it. So we can get a clear image of our face. நம்மளோட முகம் வந்து ஃபுல்லா கிளியரா, ஈவன் நம்மளோட பிம்பிள்ஸ் வரைக்கும் நமக்கு கரெக்டா தெரியணும்னா கண்டிப்பா மிரர்ல நம்ம பார்த்தா மட்டும்தான் தெரியும். வேற இங்க கொடுத்திருக்கிற எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வழியாவோ மெட்டீரியல் வழியாவோ நம்ம பார்த்தாலும் கிளியர் இமேஜ் கிடைக்காது. அதான் கொஸ்டின் வந்து ஷோ யோர் ஃபேஸ் கிளியர்லின்னு தான் கேட்டிருக்கிறது. டூ யூ நோ வை? ரீசன் என்னன்னா மிரர் நம்ம ஆல்ரெடி மிரரோட யூஸ் என்ன? முகம் பார்க்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடி தான். அப்போ அதனால கண்டிப்பா முகம் வந்து தெரியணும்னா அதுல பின்னாடி ஒரு சில்வர் கோட்டிங் மாதிரி கொடுத்திருக்காங்க. அந்த சில்வர் கோட்டிங்கால தான் எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃப் லைட் அதுல போய் இன்சிடென்ட் ஆனாலும் கிட்டத்தட்ட ஃபுல் லைட்டும் அப்படியே பிரதிபலிக்குது. எதிரொலி அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா நடக்குது. ஏன்னா அந்த சில்வர் கோட்டிங்னால. அதனால நமக்கு கிளியர் இமேஜ் கிடைக்குது. சரி, வாட் இஸ் a லைட் சோர்ஸ்? ஆல்ரெடி இதெல்லாம் 5th ரோமன் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம இப்ப பார்த்து முடிச்சோம். செகண்ட் கொஸ்டின் வாட் இஸ் a லைட் சோர்ஸ்? உங்களுக்கு தெரியும். எந்த ஒரு ஆப்ஜெக்ட் லைட் எமிட் பண்ணுதோ அதுதான் லைட் சோர்ஸ். போன கிளாஸ்ல பார்த்தாச்சு, இனி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. டிரான்ஸ்பரண்ட் ஒப்பேக் மெட்டீரியல்ஸோட டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் ஃபுல் லைட்டும் பாஸ் பண்ணும், ஒப்பேக் லைட்டே பாஸ் பண்ணாது. டிரான்ஸ்பரண்ட் வந்து கிளீனா நமக்கு தெரியும். டிரான்ஸ்பரண்ட் வழியா பார்த்தா கிளீனா ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தெரியும். ஆனா we cannot see through opaque objects. மதியா பார்த்தா தெரியாது. எக்ஸாம்பிள்ஸ் எழுதிக்கோங்க. ரிஃப்ளெக்ஷனோட டெஃபினிஷன் இதுவும் போன கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. லைட் வந்து இன்னைக்கு கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் நான் கேட்டது ரிஃப்ளெக்ஷன் தான். பவுன்சிங் ஆஃப் லைட் தான் ரிஃப்ளெக்ஷன். அதை ஃபுல் அந்த ஆன்சரை ஃபார்மேட் தப்பாம எல்லாரும் இதே ஃபார்மேட்ல எழுதணும். இன்னைக்கு நான் பெரிய அளவுல கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் கீழே போட்டோ போடல உங்க சயின்ஸ் டீச்சர். இந்த வீடியோ பார்த்து இதுல ஏதாவது நீங்க பார்த்து எழுதுனாதான் உண்டு. That becomes very easy. When we put the photo also, you'll take something and you'll do with that something. So I'm not interested in giving photos to you. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சா போதும் photos. Then air, rock, water, aluminium foil, mirror, snow, wooden board, polythene bag, CD, oil, soaked paper, glass tumbler and colored glass. இதுல எது transparent, translucent, opaque பார்த்துக்கோங்க. transparent வந்து ஏர், கண்டிப்பா ஏர். நம்மளோட ஏர் மீடியம் வழி பார்த்தா முகம் தெரியுதா? மாறி மாறி ஆப்போசிட்ல யார் வந்தாலும் தெரியுதா கிளீனா? அப்ப ஏர்.
வாட்டரும் அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் தான். வாட்டர் வழியா கிளீன் வாட்டர் வழியா பார்த்தா அப்படியே நமக்கு தெரியும். கிளாஸ் டம்ளர், டம்ளர் விச் இஸ் மேட் ஆஃப் கிளாஸ், பிளெயின் கிளாஸால மேடப்பான டம்ளர் வழியா நம்ம பார்க்கும்போது கிளீனா தெரியும். அதுவும் டிரான்ஸ்பரண்ட் தான். ஸ்னோ டிரான்ஸ்லூசன்ட்னு உங்க புக்லே இருக்கு. டிரான்ஸ்லூசண்டோட எக்ஸாம்பிள்ஸ்ல உங்க புக்லே இருக்கு. அதே மாதிரி பாலித்தீன் பேக், பாலித்தீன் பேக் என்ன, நம்ம கையில வந்து இந்த கவர்ஸ் கொடுப்பாங்கல்ல, கவர்ஸ் எல்லாம் பேன் பண்றதுக்கு முன்னாடி இப்போ கூட இருக்கும் கவர்ஸ் நிறைய பேர் வீட்டில். அது வழியா ஓரளவுக்கு தான் உள்ள இருக்கிற மெட்டீரியல்ஸ் தெரியும். கலர்டு கவர்ஸா இருக்கும். ஈவன் ஒயிட் கலர் கவர்ஸ்னாலும் டென்சிட்டி குறைஞ்சு இருந்ததுனாலும் கூட என்ன, டென்சிட்டி கம்மியா இருக்கிறதுனா கூட என்ன, நமக்கு ஃபுல்லா அந்த மெட்டீரியல் உள்ள என்ன இருக்கு, உள்ள பழம் இருக்கா, இல்ல வந்து என்ன மம்மி வாங்கிட்டு வந்தாங்க நமக்கு தெரியுமா? ஓரளவுக்கு அதுல ஏதோ திங்ஸ் வச்சிருக்காங்கப்பா, அது மட்டும் தான் தெரியும். ஆயில் சோக்டு பேப்பர், அது உங்க புக்ல எக்ஸாம்பிள்ல இருக்கு. டிரான்ஸ்லூசன்ட் பேஜ் நம்பர் 98ல உங்க புக்ல எக்ஸாம்பிள்ல டிரான்ஸ்லூசன்ட் நான் அன்னைக்கே எக்ஸ்பிளைன் பண்ண. கலர்ட் கிளாஸ் அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒப்பேக்ல தான் மீதி உள்ள எல்லாமே வருது. ராக், பாறையில இருந்து லைட் வந்து எதிரொலி தான் ஆகுமே தவிர அது வழியா பாஸ் ஆகி நமக்கு பின்னாடி இருக்கிறதோ ஆப்போசிட்ல இருக்கிறதோ விஷயம் பார்க்க முடியாது. அலுமினியம் ஃபாயில், அலுமினியம் ஃபாயில் தெரியும்ல, அலுமினியம் ஃபாயில் நம்ம ஃபுட் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு ஃபாயில் பேப்பர் இருக்குமே, சில்வர் கலர்ல அலுமினியம் ஃபாயில், அதுதான் அலுமினியம் ஃபாயில். அது வழியா நம்ம பார்த்தாலும், அது வழியா நீங்க பார்த்து பாருங்க, உங்க வீட்டுல இருக்குன்னா பாருங்க, அது வழியா பார்த்தா எல்லாம் எந்த ஆப்ஜெக்டும் தெரியாது. that is also opaque. Mirror, through mirror, when you are seeing through mirror, can we see what is back of the mirror? மிரருக்கு பின்னாடி என்ன இருக்குன்றது தெரியுமா? can we see anything which is back side of the mirror? மிரருக்கு பின்னாடி, நமக்கு பின்னாடி இல்ல, மிரருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியுமா? அந்த சுவர் வந்து தெரியுமா நமக்கு கண்ணாடி வழியா பார்க்கும்போது? கண்டிப்பா தெரியாது. நம்ம முகம் தான் தெரியும். நமக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குது அதுதான் தெரியும், அப்படிதானே? கண்டிப்பா கண்ணாடியோட பின்னாடி என்னன்னு தெரியாது. அப்போ அது மிரர் வந்து ஒப்பேக் தான். ஒப்பேக்கா இருக்கிறதுனால மட்டும்தான் ரிஃப்ளெக்ஷன் பெர்ஃபெக்டா நடக்குது. நெக்ஸ்ட் உடன் போர்ட். உடன் போர்டு வழியா பார்த்தா வந்து நமக்கு ஆப்போசிட் சைட்ல ஒரு உடன் கார்ட்போர்டு வச்சு முகத்தை மறைச்சு வச்சிருக்கீங்க. உங்களுக்கு பார்க்க முடியுமா உடன் கார்ட்போர்டுக்கு பின்னாடி யார் வந்து நிக்கிறாங்க, ஆப்போசிட் சைட்ல யார் இருக்கா, யார் நிக்கிறான்னு தெரியுமா? தெரியாது. சிடியும் நமக்கு பாஸ் பண்ணா தெரியவே தெரியாது. நீங்க எடுத்து வச்சு பாருங்க, கண்டிப்பா சிடி வழியா நம்ம பார்த்தா கம்ப்ளீட்டா தெரியவே தெரியாது. ஓகே, that's it. இது வந்து கரெக்டா எழுதியிருக்கீங்களான்னு பாருங்க. போன கிளாஸ்ல கொடுத்த ஹோம்ஒர்க் இது முடிச்சிங்களான்னு எனக்கு தெரியல. முடிக்காதவங்க இதை பார்த்து எழுதுங்க, முடிச்சவங்க இதை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம எல்லா போர்ஷன்ஸும் முடிச்சிட்டோம். ஒன் வேர்டோட ஆன்சர்ஸும் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சின்ன சின்ன போர்ஷன்ஸோட ஆன்சர்ஸும் இந்த 5th கொஸ்டினோட ஆன்சரும் நான் தனியாக ஃபோட்டோ போட்டிருக்கேன். டீச்சர் வந்து சயின்ஸ் டீச்சர் வந்து தனியாக ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அது வந்து பார்த்து படித்து எழுதி வச்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. இனி புக்கில் இருந்து பேக்ல இருந்து மட்டும்தான் ஒன் வேர்ட் ஆன்சர் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. போன கிளாஸ்ல எப்படி வந்தது அதே மாதிரி வரும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஹார்ட் அண்ட் சாஃப்ட், ஷைனி அண்ட் டல், ரஃப் அண்ட் ஸ்மூத், ஃப்ளெக்சிபிள் அண்ட் ரிஜிட், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல்ஸ்னா என்ன, அப்புறம் மெயின் இம்பார்ட்டன்ட் டிரான்ஸ்பரண்ட், டிரான்ஸ்லூசன்ட், ஒப்பேக். இதுல நான் இப்பவே சொல்லிடுறேன், கண்டிப்பா உங்களுக்கு இதுல 3ல ஏதாவது ஒரு பாயிண்ட் கேட்டா எழுத தெரியணும். வாட் ஆர் ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸ்னு கேட்டா, ஒப்பேக் ஆப்ஜெக்ட்ஸ் do not allow light to pass through them, so we cannot see through these objects. இந்த ஆப்ஜெக்ட்ஸ் வழியா பார்க்கும்போது. அதே மாதிரி டிரான்ஸ்பரண்டோ டிரான்ஸ்லூசண்டோ கேட்டா எழுத தெரியணும், கண்டிப்பா எழுத தெரியணும். எழுத தெரியாம இருந்தா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி, அதே மாதிரி என்ன அடுத்தது நம்ம ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் லைட். அதுல நிறைய கொஸ்டின் உங்க புக் பேக்ல இருக்கு, அதெல்லாம் மெயினா பார்த்துக்கோங்க. லைட் சோர்சஸும் ரிஃப்ளெக்ஷனும் எல்லாம் மெயினா பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்க இவாலுவேஷன் பார்ட்டை வந்து நல்ல மாதிரி பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதா? இதுல இடையில குட்டி குட்டி ஆக்டிவிட்டிஸ். ஃபர்ஸ்ட்லே வந்து அந்த ரெயின் கோட்டோட
அந்த ஆரஞ்ச் பீலோட ஆக்டிவிட்டி, அப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண 2 ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் நல்லா செக் அவுட் பண்ணி படிச்சுக்கோங்க. எக்ஸாம் நெக்ஸ்ட் வீக் இருக்கு. ப்ராப்பரா எழுதுங்க. புக் பார்க்காம எழுதுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை எழுதி வச்சா போதும். படிச்சு எழுதுங்க. Or else it's your wish. It's ultimately your wish. I can't do anything with that. Am I right? Can I come to your home and check out each and every time? What are you doing? No, that is up to your wish and totally depends on you. You only have to decide and write whether to look and write or to study and write. That completely depends on you. So write as you wish. But students, ஒரு ஃபேக்ட் நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் நீங்க பார்த்து தான் எழுதுறீங்கன்னா அது வந்து தேவையே இல்லை, யூஸ்லெஸ். அது மட்டும் மைண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் யூ கேன் ரைட் ஆஸ் யூ விஷ். ஸோ நெக்ஸ்ட் தேர்ஸ்டே 5th November 2020 உங்களுக்கு எக்ஸாம். 9:30 to 11:30 தான் எக்ஸாம். அதுக்கு முன்னாடி 11:30க்கு அப்புறம் யாருமே தயவு செஞ்சு உங்கள் சயின்ஸ் டீச்சருக்கு ஆன்சர் ஷீட்ஸ் அனுப்பாதீங்க. அவங்க கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. 11:30க்கு முன்னாடி தான் நீங்கள் அனுப்பணும். அதுக்கு அப்புறம் அனுப்பக்கூடாது. எந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் அப்லோட் ஆயிருக்கோ அதே நம்பருக்கு, இன்னைக்கு எந்த நம்பர்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு, சாரி இந்த போர்ஷன்ஸ் வந்திருக்கு, அதே நம்பர் தான் உங்களுக்கு வந்து உங்கள் எக்ஸாம் டைமும் ரேகா மிஸ் தான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அவங்க கரெக்ஷன் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டுட்டே இருக்க வேண்டாம், எப்போ கரெக்ட் பண்ணி கொடுப்பீங்கன்னு. அவங்க கரெக்ஷன் பண்ணி முடிச்சதும் உங்கள் மொபைல் நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க கரெக்டட் ஷீட்ஸ். எல்லா கொஸ்டின் ஆன்சரும் ப்ராப்பராக கொஸ்டின் நம்பர் போட்டு இண்டிகேட் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு 4th ரோமன் லெட்டர்ல இருந்து 4th கொஸ்டின் தான் முதல்ல எழுதுறீங்கன்னா அந்த கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போடுங்க. புரிஞ்சுதா? தப்பா போடாதீங்க, கரெக்டா போட்டு இந்த யூனிட் டெஸ்ட்டை நல்ல மாதிரி எழுதி முடிங்க. நெக்ஸ்ட் வீல் ஸ்டார்ட் த 3rd lesson immediately. ஓகே, புரிஞ்சுதா? Okay, that's it for today's class, students. There will be no revision class. இனி revision class எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அவ்வளோதான். வெனஸ்டே ஒரு ஜென்ரல் ரிமைண்டர் இருக்கும் நாளைக்கு எக்ஸாம்னு. மற்றபடி ரிவிஷன் கிளாஸ் எல்லாம் இருக்காது. எல்லாம் கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த எல்லா கொஸ்டின் ஆன்சரும் நல்லா படிங்க. புக்கில் இருந்து சின்ன சின்ன 1 words கேட்டால் எழுத தெரியணும், அவ்வளோதான் விஷயம். மற்றபடி ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் த கிளாஸ். தேங்க்யூ and all the best for your exams.